ஹலோ மை டியர் ஃபேமிலி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெழுகுவத்தியில் நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், லைன்ஸ், நேம்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மெழுகுவத்தி எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கை நம்மளும் பண்ணாமல் இருக்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் ஒரு பர்ஃபெக்டான கேண்டில் ரெடி பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது மெழுகுவத்தி. என்கிட்ட சின்ன சைஸாக இருக்கிறதுனால பெரிய சைஸ் பண்ணுறதுக்காக மெழுகுவத்தி எல்லாத்தையும் அந்த நூல் தனியாக, மெழுகுவத்தி தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 6 மெழுகுவத்திக்கு நான் மெழுகு தனியாக, அந்த நூல் தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சிடுறேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு எத்தனை மெழுகுவத்தி வேணுமோ ஸோ அது அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. நூல் தனியாக, மெழுகு தனியானு. ஸோ மெழுகை வந்து ஹீட் பண்ணிட்டுலாம். ஹீட் பண்ணதை வந்து நான் ஒரு டம்ளரில் தான் வந்து ஊற்றி வைக்க போகிறேன். ஸோ ஊற்றி வைக்கும்போது நடுவில் வந்து வைக்கிற நூல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு சப்போர்ட்டுக்காக 2 ஸ்டிக்கு வச்சு நடுவில் அந்த நூல் வச்சு டம்ளர் மேலே வச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா நூல் வந்து கிராஸ் ஆகாமல், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். நம்ம இப்போ வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெழுகு இதை வந்து டம்ளரில் வந்து நான் ஊற்றிடுறேன். ஸோ மெழுகு இதை வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்ச அப்புறம் நூல் வந்து சப்போஸ் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா எதாவது வச்சு அந்த நூலை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். எனக்கு கொஞ்சம் கிராஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணதுனால நான் ஒரு கத்தி எடுத்து அந்த நூலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சேன். ஸோ அது ட்ரை ஆகிற அளவுக்கு அந்த இது தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போது இப்போ பிரிண்ட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா யூஸ் பண்ற A4 ஷீட், அந்த ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா டிஷ்யூ பேப்பர்ல தான் வந்து நம்ம போட்டோஸ் அதை எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ண போறோம். நார்மல் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா மெழுகுவத்தி வந்து செய்ய முடியாது. ஸோ டிஷ்யூ பேப்பர்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். டிஷ்யூ பேப்பரை டேரக்டா வந்து நம்ம பிரிண்டிங் மிஷின்லேயே போட முடியாது. ஸோ அதில் கரெக்டாக வந்து நமக்கு போட்டோஸ் வராது. ஸோ டிஷ்யூ பேப்பர் என்ன பண்றோம் அப்படின்னா A4 ஷீட் மேலே வச்சுட்டு அதை கரெக்டாக வந்து ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். 4 கார்னரும் நல்லா ஒட்டுங்க. ஏன்னா சைடில் நம்மளுக்கு வராத மாதிரி இருக்கணும். பிரிண்டிங் மிஷினில் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து நமக்கு பிரிண்ட் அவுட் வர மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 கார்னர்ஸையும் வச்சு பிடிச்சிட்டு அந்த சுருக்கு அந்த எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இழுத்து ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே வந்து அலைன்மெண்ட் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பிரிண்ட் அவுட்டில் நம்ம வச்சுட்டு இப்போ பிரிண்ட் எடுத்துடலாம் ஃபோட்டோஸை. ஸோ பிரிண்ட் வந்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து எல்லாம் அலைன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் கொடுத்தாச்சு. இப்போ டிஷ்யூ பேப்பரில் தான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி சென்டரில் தான் பிரிண்ட் அலைன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டிஷ்யூ பேப்பரில் தான் நம்ம கொடுத்த எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்ததை வந்து சேஃப்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து வேகமாக கிழிஞ்சிரும். பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். டிஷ்யூ பேப்பர்லேயும் நமக்கு பிரிண்ட் வந்து சூப்பராக வரும், கிளாரிட்டியாக. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. யாரு ஃபோட்டோவாக இருக்கலாம், கோட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிசைனாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். தனியாக சேர்த்தே கட் பண்ணுங்கள். பேப்பரோட சேர்த்தே கட் பண்ணுங்கள். டிஷ்யூ பேப்பர் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக கிழிஞ்சிரும். ஸோ நீங்கள் A4 ஷீட்டோட இருக்கும்போதே சேர்த்தே வந்து கட் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு லெட்டர் வந்து கட் பண்ணுறேன் இல்லையா, ஒரு வேர்டிங்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து தனியாக எடுத்து வைங்க. எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாகிடுங்க. ஸோ சாஃப்டான பேப்பர்ன்றதுனால நம்ம சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து தனித்தனியாக கட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேபி ஃபோட்டோ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை எப்படி வந்து கேண்டிலில் வந்து ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ ஃபஸ்ட்டு அதில் வந்து வச்சு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடு கையில் வந்துட்டு அந்த கேண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு ஸ்பூனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெழுகுவத்தி மேலே லைட்டாக வந்து இந்த மாதிரி தடவுங்க. உங்களுக்கு தடவும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபோட்டோவோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து கேண்டிலோட மெல்ட் ஆகி அதோட ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேக்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் பண்ணலாம். ஃபோட்டோ கரெக்டாக வந்து நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நான் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் மாறி மாறி பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேக்சிங் பேப்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேக்சிங் பேப்பரை இந்த கேண்டில் மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்பூன் வச்சு பண்ணிக்கலாம். ஸ்பூனில் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெத்தடு வந்து இது ஈஸியான மெத்தடுன்றதுனால நான் பண்ணேன். இல்லைனா ஹேர் ட்ரையர் இருக்கும் இல்லையா? ஸோ ஹேர் ட்ரையர் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதில் காமிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ மெழுகில் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். என்கிட்ட ஹேர் ட்ரையர் இல்லைன்றதுனால நான் வந்து உங்களுக்கு பேசிக்காக நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி காமிச்சேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி பாருங்கள். ஒரு வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்பூன் வச்சு நம்ம பண்ணும்போது
இந்த மாதிரி ஆயிடுது. சப்போஸ் ஸ்பூனில் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுற மிஸ்டேக் என்னது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பூன்லேருந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வேக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அப்புறம் வந்து பள்ளமாயிரும். அப்படின்னா நம்மளுக்கு மெழுகுவர்த்தி பார்க்க ஈவனாக இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக ஜென்டிலாக ரொம்ப நீட்டாக வந்து வேக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ஒரு கேண்டில் வந்து. ஸோ இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் பண்ணணுமா, மெழுகுவர்த்தியிலேயே நம்ம வந்து ஸ்பூன் காமிச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். இதில் என்ன மிஸ்டேக் வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, அந்த லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸ் வேணுமோ அதை வந்து கேண்டிலில் கரெக்டாக வச்சுட்டு, ஸோ கேண்டில் வந்து கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கையில் ஏற்ற மாதிரி அந்த மெழுகுவர்த்தி நீங்கள் கரெக்டாக பிடிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த ஹீட்டில் வந்து நம்ம காமிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு நம்ம இதில் வந்து பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸை வந்து நேராக வச்சுக்கிறேன். ஸோ லெட்டர்ஸ் வந்து நேராக வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பூனை எடுத்துட்டு அந்த மெழுகுவர்த்தி மேலே காட்டுறோம் இல்லையா, ஸோ மெழுகுவர்த்தியில் அந்த நெருப்பில் வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து வேக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸோ வேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதே மாதிரி நல்லா தான் வந்து வேக்ஸ் ஆகும். பட் வந்து மெழுகுவர்த்தியில் அந்த நெருப்பில் காட்டுறதுனால வந்து ஒரு கருப்பு கலர் புகை மாதிரி வரும் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்பூனில் நல்லா படிஞ்சிடும் கருப்பு கலரில். நம்மளுக்கு வேக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பிளாக் மார்க் மாதிரி வந்துடும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வேக்சிங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காது. நம்ம பார்த்து முடிச்சோன்னே அங்கங்கே கருப்பு கருப்பா ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கும். அதனால வந்து கேண்டீனில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு, ஸ்பூனுக்கு பின்னாடி வந்து அந்த புகையெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கேண்டில்லையும் நம்மளுக்கு அந்த லாஸ்ட்டில் வந்து பிளாக் கலர் தெரியுதா, ஸோ ஃபோட்டோ வந்து ஜென்டலாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. ஸோ அதனால கேண்டில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி ஒரு 3 டிசைன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிளாஸில் வந்து வாட்டர் யூஸ் பண்ணி மெழுகுவர்த்தி வந்து எரிய வைக்க போகிறோம். என்னது வாட்டரில் மெழுகுவர்த்தியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெக்கரேஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து சிப்பி இருக்கும் இல்லையா, ஸோ சிப்பிலாம் எனக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சிப்பீஸ் எல்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்கிறதுனால அதையே நான் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறத வந்து டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு பீட்ஸ் மாதிரி இருந்துச்சு என்கிட்ட, ஸோ அதை வந்து நான் டெக்கரேஷனுக்காக நடுவில் வைக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் அதுவும் தாராளமாக வைக்கலாம். எல்லாமே உங்களோட விஷ் தான் வந்து. ஆனால் கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஒரு கிளாஸில் வந்து முக்கால்வாசி இருக்கிற அளவுக்கு உங்களோட டிசைனிங் பார்ட்டை வந்து முடிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வைக்கக்கூடாது. ஸோ அது வந்து முக்கால்வாசி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் வந்து கிளாஸ் ஃபுல்லாக வந்து வைக்கல. கிளாஸில் வந்து ஒரு 3/4 அந்த அளவுக்கு வந்து என்னோட டிசைனிங் ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வந்து வாட்டர் வந்து ஊற்றுங்க, ஃபாஸ்ட்டாக ஊற்றிடாமல். ஏன்னா நீங்கள் சப்போஸ் பீச்லாம் வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து இடம் மாறிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் வந்து 3/4 அந்த அளவுக்கு ஊற்றுங்க. கிளாஸ் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து ஊற்றக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றுவோம். அதனால் 3/4 அந்த அளவுக்கு வந்து வாட்டர், உங்களோட டிசைனிங் பார்ட் வந்து டெக்கரேஷன் பார்ட் வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வாட்டர் ஊற்றிட்டு பார்க்கவே உங்களோட டம்ளர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக வந்து வீட்டுக்கு விளக்கு ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த விளக்கு ஊற்றுற ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து அந்த தண்ணி மேலேயே வந்து நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். இதுவும் வந்து வேகமாக ஊற்ற வேண்டாம். ஒரு சைடு ஓரத்தில் இருந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாக சுற்றி வர அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தின்னாகிற அளவுக்கு அது வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் ஊற்றிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், வாட்டரும் ஆயிலும் வந்துட்டு நம்மளுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிக்கும். நான் எந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கேன்னு உங்களுக்கு கிளாஸில் பார்த்தாலே தெரியல இல்லையா, ஸோ அதே அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நடுவில் வந்து அந்த திரி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன கவர் மாதிரி வச்சுட்டு அந்த கவருக்கு நடுவில் வந்து நான் திரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஒரு கவருக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு திரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திரி அந்த கவரை வந்து அப்படியே நீங்கள் கிளாஸில் வச்சா போதும். வாட்டரில் நம்ம பண்ண மெழுகுவர்த்தி வந்து அந்த ப்ராசஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் மெழுகுவர்த்தி ஊற்றி வச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராஸ் இருக்க நூலை வந்து கட் பண்ணியாச்சு. நான் கத்தியால் பண்ணி எடுத்ததுனால எனக்கு சைடில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. நான் அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி தான் ஸ்பூனை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாதிரி திட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக வந்து வேக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஷைனாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வேக்ஸ் பண்ணி எடுத்ததில் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, சேம் டெக்னிக். ஸோ அதே மாதிரி நான் ஃபோட்டோஸை வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ வேக்ஸ் பண்ணிடலாம் நம்ம.
இதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸையும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு 4 நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 4 கேண்டில், அப்புறம் வந்து ஒரு நம்ம பிக் சைஸில் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கேண்டில் வந்து எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே நார்மலாக ஏன் நம்ம எல்லாரும் மாதிரியும் கேண்டில் யூஸ் பண்ணணும், நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட கேண்டிலை வந்து நீங்களே டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் கிட்ஸுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க. மெழுகுவத்தி எடுத்துகிட்டு ஒரு மெழுகுவத்தியை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மெழுகுவத்திட்டு நீங்கள் கரெக்டாக அதே டைம் மேலே தூக்கி காமிச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க மெழுகுவத்தி அந்த திரி 2ம் டச் ஆகாமலேயே நம்மளுக்கு ஃபயர் ஆகும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், நீங்கள் வந்து அதை